கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை செலுத்த நாம் இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி நம்ம கேட்போமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்க ராஜா. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தில் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆம். எடுத்து வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம், அதுல 38ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் 11:38. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை உயிரோடு எழுப்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அநேக அற்புதங்களை தேவன் செய்தார். நமக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அன்றைக்கு மாத்திரம் இன்றைக்கு நம்மளுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு சம்பவம், மார்த்தாள் மரியாதை, அவனுக்கு ஒரு சகோதரன் தான். அவன் பேரு லாசரு என்ற ஒரு மனிதன். அவன் இறந்து போய் 4 நாள் ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துக்கு போய் என்ன பண்றாரு, அந்த குடும்பத்தை விசாரித்து, அந்த குடும்பத்தை நன்றாய் விசாரித்து என்ன அது விசாரித்து அந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த லாசருவை அந்த கல்லை என்ன பண்ணு, ஒரு கல் வைக்க கல்லை என்ன பண்ணுங்க, ஏன்னா லாசரு வச்சு இந்த கல்லை மூடி வச்சுனாங்க. அந்த கல்லை பெரிய பெரிய கல்லெல்லாம் மனுஷனா பட்ட முடியாது. ஆனா அந்த கல்லை போட்டுறதுக்கு என்ன பண்ணும், தெம்பு வேணும், தைரியம் வேணும், பயம்லாம் போகணும். ஆனாலும் அரசாரு அந்த கல்லை என்ன பண்ணுங்க, புரட்டுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர். இந்த காலை வேளையில, இந்த புதிய நாள்ல கூட வாழ்க்கை இருக்கிற தடையாய் இருக்கிற அந்த கல்லுகள், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த கல், ஒருவேளை உங்களை போராட்டத்துக்குள்ளே பயங்கரமான அந்த ஆசுவாதத்தை பார்க்க முடியும், அந்த நன்மையை நான் கல்லோடு அதை பார்க்க முடியும்னு சொல்லி அந்த கல் அடைக்கப்பட்டிருக்கிறதா, அந்த கல்லை ஆண்டவர் புரட்ட சொல்லுகிறார். ஒருவர் நம்முடைய பாவங்களா இருக்கலாம், ஆண்டவர்களுக்கு பிடிக்காத காரியமா இருக்கலாம். அந்த காரியத்தை நாம் அப்புறப்படுத்தும் பொழுது, அதை தள்ளும் பொழுது, உதறிவிட்டு தள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாரமான யாவற்றையும் உதறிவிட்டு தள்ளுங்கள். அந்த கல்லை அது புரட்டும் பொழுது என்ன நம்மளுக்கு நடக்குதுன்னா, அதான் சொல்றாரு, இயேசு இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். அப்ப ஒரு செடி வளர்த்தினோம்னா ஆண்டவர் அந்த கல்லை என்ன பண்ண, எடுத்து போடுங்கள் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மரித்த உயிரோடு எழுப்பின ஆண்டவர், இந்த இடத்துல அந்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் அற்புதங்களை செய்த. அது மாத்திரமல்ல, 40 வசனம் சொல்லுது, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றார். 41 சொல்ல, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி, 42 நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவன் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஒருவருடைய 43 சொல்லுது, இவைகளுக்கு பின்பு லாசருவை வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டார். 44 மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் சில கட்டப்பட்டிருந்தது, அவன் முகம் சில கட்ட சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்ட வீழ்த்து விடுங்கள் என்றார். மரித்தவன் உயிரோடு கூட இந்த லாசருவை தேவன் எழுப்புனதை பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான அந்த சீலையினால் அவனை சுத்தி கட்டப்பட்டு வச்சிருந்தாங்க, அவன் முகத்தெல்லாம் மூடி வச்சிருந்தாங்க. ஆண்டவர் அந்த முகத்துல எல்லாத்தையும் அந்த கட்டளை அவிழ்த்து அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் ஒரு சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியும் தேவன் அவர்கள் தந்து லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் உங்க குடும்பத்திலையும் ஆண்டவர் ஒரு அற்புதங்களை இந்த நாளில் நிச்சயமாய் செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆமீன். வாழ்க்கையில ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் அந்த பூமியில எதுவுமே கிடையாது. இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அந்த குடும்பத்தில் இருக்கிற கட்ட அவிழ்க்க விடுங்க. நம்ம குடும்பத்துல காணப்படுவது கட்ட அவிழ்க்கும்படி ஆண்டவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம் விசுவாசத்தோடு ஆண்டவர் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அது படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எந்த தொழிலா இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்து அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்த தேவன் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். நித்திய மகிழ்ச்சியாக ஆண்டவராக இயேசு உங்களோடு இருந்து உங்களை சமாதானத்துக்கு நடத்துவராக இருக்கிறார். அவனோட வார்த்தை என்ன பண்ணுங்க, ஒருவேளை அவன் நாருமோ அப்படின்னு சொல்லல, நம்ம வாழ்க்கை எப்பேற்பட்ட நாற்றமட்டத்தை வாழ்க்கப்பட்டிருந்தாலும் அந்த வாசமாய் மாற்றுகிற ஆண்டவர், நறுமணமாய் மாற்றுகிற ஆண்டவர்,
தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்றி கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அந்த லாசர் உயிரோடு எழுப்பின ஆண்டவர் உங்க வாழ்க்கையை உயிர்ப்பித்து உங்களை வாழ வைத்து உங்கள் தலையை நிமிர பண்ண என் இயேசு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நோக்கி நம்ம பார்ப்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீ கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காய் சோத்திரம். லாசர் உயிரோடு எழுப்பின ஆண்டவர் குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதத்தை நீ செய்வீராக. என்னுடைய செய்வதற்கு நன்றி, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.